அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கி வந்து வீக்கோட ஃபஸ்ட் டே மண்டே. ஸோ ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட நல்ல பாசிட்டிவிட்டியோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் ஒரு 5:15க்கே வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 6. இனி வந்து ஒரு 45 மினிட்ஸில் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து பிஸி மார்னிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி தான் வந்து லஞ்சுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வரமிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு அடுப்பில் இருக்கட்டும், நாம் வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் வந்து ஆல்ரெடி நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இதோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுங்க. இன்றைக்கி நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இதோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். நான் இன்றைக்கி 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து இதோட சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணோம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சாலட் ரெடி பண்ணிடலாம். நடக்கலை முத்து வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி சாலட் பண்ண போகிறேன். இது கூட துருவின கேரட், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான சாலட் வந்து ரெடி. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அவகேடோ வச்சு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, மில்க் ஷேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பா கேட்டால் அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி கொஞ்சமாக வந்து திக்காகணும். ஸோ திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பன்னீர் கிரேவிங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பன்னீர் பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
பன்னீர் கிரேவி முடியறக்குள்ளேயே பேரலெல்லாம் வந்து சப்பாத்தி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து பொடி பொடியாக நறுக்கினா மல்லித்தலையை தூவி இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் கிரேவி வந்து ரெடி. ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயாச்சு. இனி வந்து பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ மார்னிங் 10 o'clock பிரேக்குக்கு வந்து சாலட் எடுத்துக்குவோம். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து டிமார்ட்டில் வாங்கினேங்க. பாப்பாக்கும் மித்திரனுக்கும் ஒன்று வாங்கினேன். காம்பேக்டாக இருந்தது. மித்திரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இன்றைக்கி வந்து பாப்பா சாலட் மட்டும் இதில் போட்டு எடுத்துகிட்டு போகிறான். லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும். இனி வந்து அவகேடோ ஜூஸ் மட்டும்தான் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவகேடோ வந்து ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஹனி, இன்கேஸ் ஹனி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டென் ஓ கிளாக் பிரேக்குக்கு சாலடோட இந்த ஜூஸும் எடுத்துக்குவோம். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க. சாக்கோஸ் மட்டும்தான் சாப்பிட்டு போனால். செவன் டென்னுங்கும் போது ஹரிஷ்மிதா வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இனி வந்து மித்திரனை கிளப்பி விடணும். பாப்பா கிளம்பி சில நேரத்தில் வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு மித்திரன் எந்திரிப்பான். இல்லைன்னா பாப்பா எந்திரிக்கும் போதே எந்திரிச்சிருவான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் எந்திரிச்சது. அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படிங்காட்டி இன்றைக்கி நான் தான் அவனை வந்து ஃபுல்லாக கிளப்பி விடணும். மித்திரன் எந்திரிச்சோடனே மித்திரனுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடுறது அவரோட வேலை. அவர் இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அது ப்ரஷ் பண்ண வைக்கிறதுனா வந்து ரொம்ப சிரமங்க. ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே மித்திரனுக்கு வந்து குளிக்க வச்சுருவாங்க. ஸோ 8 o'clock அப்படிங்கும் போது அவன் வந்து ரெடி ஆயிடுவான். மித்திரனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பிரெட் பட்டர் ஜாம் தான். ஒரு 8 to 8:15 வந்து மித்திரனோட வேலைகள்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுக்கிற வேலை தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்னென்னா அவனுக்கு சாப்பாடு ஓட்டணும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்னால ஆகும். ஒரு 8:45 வந்து மித்திரன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அவரோட பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். மோஸ்ட்லி அவர் ஆஃபீஸ் போனார் அப்படின்னா அவன் அந்த டைமுக்கு கிளம்பிடுவான். பட் அவர் இன்றைக்கி இல்லாதங்காட்டி இன்றைக்கி நான் தான் கொண்டு போய் அவனை ட்ராப் பண்ணணும். எப்படியும் மித்திரன் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது 9:15 ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹால் எல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி வச்சோம் அப்படின்னா அப்புறம் கணக்கா வரக்கு கரெக்டாக இருக்கும். மண்டே மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியமுடன் அபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.